ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீட்டில் இருக்கிற கீரைகளை வச்சு நம்மளுடைய பெரிய பெரிய பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வயிறு புண்ணு இருக்கும். ஸோ வயிறு புண்ணு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வாயிலையும் புண்ணு வரும். ஸோ இந்த விஷயத்துக்காகவோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா உடல் வலி, மூட்டு வலி, அப்புறம் நிறைய பேருக்கு ஏதாவது சாப்பிட்டா நெஞ்சு அரிச்சுக்கிட்டே இருக்கும், நெஞ்சு கரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குது, கணன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வாய்ப்புண்ணு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பல்லுவலி. யாராவது நம்மளை திட்டுனா கூட டக்குன்னு திட்ட முடியாதுங்க. இந்த பல்லுவலினாலேயே இப்படியே வச்சுக்கிட்டு சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் சொன்ன பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு கீரை அப்படின்னா அதில் 10 பிரச்சனைகளுக்கான வைத்தியம் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். எந்தெந்த கீரைகள் எதுக்காக நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு உபயோகப்பட போகுது அப்படிங்கிறது தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு சென்னையில் கிடைக்கிற விஷயங்கள் தான். நான் இது எதுக்கு சென்னையில் கிடைக்கிற விஷயம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து இதெல்லாம் இங்கே கிடைக்குமா அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் இது சொல்கிறேன். நம்ம நார்மலாக வயிறு பிரச்சனை, தொண்டை பிரச்சனை, வாய்ப்புண் இந்த மாதிரி வந்தாவே உடனே என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான் ஏதாவது ஏப்பம் வர்றதுக்கு எதனா ஒரு மாத்திரை இல்லை கூல்ட்ரிங்க் வாங்கி குடிப்போம், இல்லைனா ஹாஸ்பிட்டல் போவோம். இந்த விஷயத்தை வந்து நம்ம நினச்சி பார்க்கவே மாட்டோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை. ஸோ மணத்தக்காளி கீரை வந்து நம்மளுடைய வயிறு புண்ணு, வாய்ப்புண்ணு, தொண்டை புண்ணு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது மணத்தக்காளி கீரை. ஸோ வயிறு வந்து சில பேருக்கு அப்படியே வெந்து போயிருக்கும், இந்த அல்சர்லாம் இருக்குது பாருங்கள், அவங்கெல்லாம் வந்து மணத்தக்காளி கீரை சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் வந்து தேங்காய் பால் கலந்து இந்த மணத்தக்காளி கீரையை கடைஞ்சி சாப்பிடுவாங்க. ஸோ இது துவையலாகவும் அரைக்கலாம். நார்மலாக நீங்கள் தக்காளி தொக்கு செய்வோம் பாருங்கள், அதில் இந்த மணத்தக்காளி கீரையை நல்லா வாஷ் பண்ணி பொடி பொடியாக நறுக்கி போட்டும் செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பருப்பெல்லாம் போட்டு சாம்பார் வைக்கலாம். பருப்பு சாம்பார்லேயே நீங்கள் வந்து மணத்தக்காளி கீரையை போட்டு சாம்பார் வைக்கலாம். எப்போவுமே இதில் இருக்கிற அந்த காய் பூ இருக்குது இல்லையா, இதை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க, அதையும் அப்படியே அதில் போட்டுருங்க. இன்னொன்று இந்த காய் வந்து பழுத்து இருக்கும், மணத்தக்காளி காய், அதை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் அப்படியே எடுத்து சும்மாவே சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இனிமேல் வந்து நீங்கள் ஒவ்வொரு வாட்டி இந்த கீரை வாங்கும்போதும் அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத நினச்சி நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக இந்த கீரை நினப்பு தான் வரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இந்த கீரையை வாரம் ஒரு 2 முறையாவது நீங்களும் சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. வயிறு பிரச்சனை, வாய் பிரச்சனை, ஸோ அந்த வாய் நாத்தம் கூட இல்லாமல் சூப்பராக இருக்கலாம். ஏன்னா வயிறு புண்ணு இருந்தால் வாய் நாத்தம் கண்டிப்பாக வரும். ஸோ இதை ஊற்றி நீங்கள் வந்து உங்களுடைய வயிறு புண்ணை வந்து ஆற்றிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் வாய் நாத்தம் இல்லாமல் இருக்கலாம். அடுத்தது வந்து நம்ம எதுக்கான இலை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாய்வு சம்மந்தப்பட்ட வலி வருது இல்லையா நம்மளுக்கு, அதுக்கு கை கால் மூட்டு வலி, எலும்பு சம்மந்தப்பட்ட வலி, இது எல்லாத்துக்குமே வந்து 10 போடலாம் மேலே. இன்னொன்று இந்த செடியுடைய காயை எடுத்து குழம்பு வைக்கலாம். அதுவுமே வந்து நம்மளுக்கு வாய்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு வர வலியை சரி செய்யும். ஸோ இந்த இலை பேர் பார்த்தீங்கன்னா உத்தாமணி இலைன்னு சொல்லுவாங்க, வேலி பருத்து இலைன்னு சொல்லுவாங்க. என்னென்னா இது கொடியாக இந்த வேலியிலலாம் வந்து படர்ந்து இருக்கும், மரத்துலலாம் அப்படியே கொடியாக சுற்றிட்டு இருக்கும். ஸோ இதுதான் அந்த இலை. இந்த இலையை வந்து நார்மலாக நீங்கள் என்ன ஒரு குழம்பு, கார குழம்புலாம் வைக்கிறீங்கல்ல, ஸோ நார்மலாக அந்த குழம்புல வந்து இதோடைய காயை நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாம். அந்த காய் வந்து இப்போ எனக்கு கிடைக்கல, இந்த இலை தான் எனக்கு கிடச்சிது. ஸோ உங்களுக்கு இதோடு சேர்ந்து இருக்கிற காய் தானே, அது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அந்த காயை எடுத்து அதை கட் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே பஞ்சு இருக்கும், அந்த பஞ்சு நம்மளுக்கு வேண்டாம், அதை தூக்கி போட்டுருங்க. அந்த காயை மட்டும் ஒரு மணி நேரம் தண்ணியில் போட்டு ஊற வைங்க. கட் பண்ணி பஞ்சு எடுத்ததுக்கப்புறம் 1 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கிற பால் எல்லாமே அந்த தண்ணியோடு வந்துடும். அதுக்கப்புறமா அந்த காயை மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் எப்பவும் போல் காரக்குழம்பு வைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிடலாம். இது வந்து வாய்வு, நம்மளுடைய உடலில் வந்து வாய்வு சேர்ந்துட்டு வலி ஏற்படுத்துதில்ல, அதுக்கு சரியாக போகும். வெளியில் பத்தா வந்து இந்த இலையை எடுத்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு நீங்கள் உங்களுடைய முட்டி வலி, கை கால் வலி, வாய்வு சம்மந்தப்பட்ட வலி, எலும்பு வலி, இது எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய இந்த வாய்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்கிறது. இதோட பேர் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், உத்தாமணி இலை, வேலி பருத்து இலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாம் வந்து கண்டங்கத்திரிக்காய் அப்படின்ற ஒரு செடி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த செடி முழுக்கவே காம்பு, இலை எல்லாத்துலேயுமே இந்த காய் எல்லாத்துலேயுமே வந்து முள் தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா, இதுதான் உங்களுக்கு அடையாளம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த காய் வந்து மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்கள், சுண்டக்காய் மாதிரி, இந்த சுண்டக்காய் மாதிரி இருக்குது, அது அப்படியே கொஞ்சம் பழுத்துருச்சுன்னா இந்த மாதிரி மஞ்சள் கலரில் ஆகிடுது. ஸோ இது எதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நிறைய இடத்துல பச்சை இலை தைலம், மூட்டு வலி, முதுகு வலி இதுக்கெல்லாம் வைப்பாங்க இல்லையா, வலி நிவாரணின்னு சொல்லி. ஸோ அதில் வந்து இந்த செடியை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க நம்மளுடைய வலி நிவாரணிக்காக.
அடுத்தது பார்த்திங்கன்னா சளி இருந்தால் நம்மளுக்கு சரியாயிடும். இன்னொன்று பல்லு வலி இருந்தால் இந்த காயை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பல்லு வலி சரியாகும். அடுத்து குழந்தைங்களுக்கு வந்து கணன்னு சொல்லுவாங்க. மூச்சு வந்து இழுத்து விடுவாங்க சளி பிடிச்சதுனால. இது வந்து குழந்தைங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம கணன்னு சொல்கிறோம். பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீசிங்னு சொல்லுவோம். இது குழந்தைங்க மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, பெரியவங்களுக்கும் சேர்த்தே தான் இந்த மருத்துவம். இப்போ நான் சொன்ன மருத்துவம் எல்லாமே. ஸோ இதை வந்து நீங்கள் கணைக்கெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்ப எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் இந்த செடியுடைய வேர் அப்புறம் இந்த காம்பு இது எல்லாத்தையும் நல்லா நசுக்கிட்டு அந்த எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி அந்த சத்தமெல்லாம் அடங்கிடும் இல்லையா. அதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து ஜாயிண்ட்டுக்கு இந்த சைடில் அப்புறம் கை மூட்டு கால் மூட்டு இந்த மாதிரி ஜாயிண்ட்டுக்கு வந்து நீங்கள் நல்லா தேய்ச்சி விடணும், நெஞ்சு இப்படி. ஸோ இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த பெரியவங்களுக்கு வீசிங் பிரச்சனை, மூச்சு திணறல், இந்த எல்லா பிரச்சனையுமே சரியாகும். ஸோ இதில் இருக்குது இல்லையா, இந்த காய் வந்து இது சுண்டக்காய் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பழுத்ததுனால உங்களுக்கு எல்லோ கலரில் இருக்குது. இந்த காயை நீங்கள் சும்மா நம்ம சுண்டக்காய் குழம்பு எப்படி வைப்போம் அதே மாதிரி தான் நீங்கள் இதை எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு தட்டிட்டு நீங்கள் நார்மலாக சுண்டக்காய் குழம்பு வைக்கிற மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ஸோ இது வந்து உங்களுடைய உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது. இது கிடச்சிது அப்படின்னா விடாதீங்க. இந்த காய்கறி வந்து வாரம் ஒரு வாட்டி குழம்பு வச்சு சாப்பிட்ருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பெரியவங்களா இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் சரி, சளிக்காக தான் பார்க்க போகிறோம். ஸோ இது யார் வேணாலும் சாப்பிட்லாம். இதுதான் வந்து முள்ளு கத்திரிக்காய் செடி. ஸோ இது வந்து நார்மலாக நம்ம கத்திரிக்காய் சாப்பிட்றோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் குட்டி குட்டி கத்திரிக்காய் மாதிரி இருக்கும். இதை தெரியுது பாருங்கள் இதோட காய். ஸோ இந்த காயை மட்டும் எடுத்துகிட்டு சுண்டைக்காய் மாதிரி தான். இதை நாளாக நீங்கள் பீஸ் போட்டிங்கன்னா ஒருத்தர் கூட வராது, கரைஞ்சி போயிடும். ஸோ நீங்கள் இந்த கத்திரிக்காயை மட்டும் எடுத்துகிட்டு சும்மா லைட்டாக ஒரு தட்டிட்டு சுண்டைக்காய் குழம்பு வைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இதை வச்சு சாப்பிட்லாம். இதுவும் வந்து சளி நம்மளுக்கு உள்ளே சேர்ந்து இருக்கும் இல்லையா, அதனால் வந்து இருமல் வரும், பல பிரச்சனைகள் வரும். ஸோ நீங்கள் அந்த நேரத்தில் இதை சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த சளி ஃபுல்லாக அறுத்துட்டு வெளியில் வந்துடும். இதுதான் முள்ளு கத்திரிக்காய் செடி. அடுத்ததான் வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான இலை பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான வேலை பளுவாலையும் வந்து உடல் முழுக்க வலி இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வயசானதுக்கு அப்புறம் அவங்களுக்கு உடல் வலி அடிக்கடி எடுத்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நம்மளுடைய உடல் முழுக்க இருக்கிற வலியை சரி செய்யணும் அப்படின்னா இந்த விரிவேலை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப விரிஞ்சு பெருசாக இருக்கிறதுனால இதுக்கு விரிவேலைன்னு நினைக்கிற பேர். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரசம், குழம்பு, துவையல் இந்த மாதிரி அரைக்கலாம். இதை வந்து ரசமாக எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது இந்த நரம்பெல்லாம் விட்டுட்டு தண்டை விட்டுட்டு இலையை மட்டும் எடுத்து இதை நீங்கள் நல்லா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. ஃபில்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜூஸ் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரசத்தோடு ஆட் பண்ணி அது பொங்குனதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணலாம். நார்மலாக நீங்கள் என்ன ரசம் வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான். குழம்பா பார்த்தீங்கன்னா எல்லா மருத்துவத்துக்குமே இந்த நரம்பை விட்டுருங்க, தண்டை விட்டுருங்க, சரிங்களா. இலையை மட்டும் எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. நார்மலாக நீங்கள் புளி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் சேர்த்து குழம்பு வைக்கிறீங்களா தாளிச்சிட்டு, ஸோ அதே மாதிரி தான் அதில் இந்த நீங்கள் அரைச்ச விழுதை சேர்க்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கு குழம்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு விஷயந்தான் இது. இந்த இலை வந்து இப்போ நான் காட்ட போகிற இலை நிறைய பேர் வீட்டில் சொந்த வீடு இருக்குது அப்படின்னா நிறைய பேர் வீட்டில் இந்த மரமே வச்சுருப்பாங்க. இதுதான் நார்த்தங்காய் இருக்குல்ல, அந்த மரத்துடைய இலை. ஸோ இதை வந்து சாப்பிட்றது கூட யூஸ் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். யூஸ் பண்ணலாம். பித்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து இந்த இலையை வந்து நாம் துவையலாக அரைச்சி சாப்பிடும்போது அது உடனே நம்மளுக்கு சரியாகும். பித்த வாந்தி, பித்த மயக்கம், பித்தத்தினால நம்மளுக்கு வந்து இந்த நெஞ்சு கரிக்கிறது, இந்த விஷயம் எல்லாத்துக்குமே. ஸோ இந்த இலையை மட்டும் நீங்கள் எடுக்கணும். எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா அதை வதக்கிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த இலையை மட்டும் நல்லா கிள்ளி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் விட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பூண்டும் காஞ்ச மிளகாவும் நல்லெண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் புளியும் கல்லுப்பும் வச்சு அரைச்சிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இந்த இலையை வந்து நீங்கள் பித்தம் இருக்குது அப்படின்னா நார்மலாகவே நீங்கள் ஒரு இட்லி தோசை செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இந்த மரம் இருக்குன்னா அழகாக நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை இந்த துவையலை எல்லாருக்குமே அரைச்சி கொடுங்க, பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நார்த்தங்காயுடைய இலை. இது கண்டிப்பாக நிறைய பேர் வீட்டில் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாம் வந்து 2 விதமான பிரண்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ பிரண்டை இது வந்து கோவ பிரண்டை, இது வந்து சாதாரண பிரண்டை. இந்த பிரண்டை வந்து நார்மலாக சென்னையிலேயே கூட நிறைய பேருடைய வீட்டில் வளர்க்குறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பிஞ்சாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இதை எடுத்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா அதில் எந்த நாரும் இருக்காது. ஸோ நம்மளுக்கு சாப்பிடும்போது எந்த நார் சிக்கலும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் துவையலாக அரைச்சி சாப்பிட்லாம், குழம்பா வைக்கலாம், ரசமாக வைக்கலாம். அந்த பிஞ்சை மட்டும் அரைச்சி மாவோடு கலந்து தோசையாக சுட்டு கொடுக்கலாம்.
இந்த பிஞ்சு இருக்குது இல்லையா, இதை நீங்கள் அப்படியே துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த வெண்டைக்காய் குழம்பெல்லாம் நம்ம போல் அந்த மாதிரியும் இதை வச்சு சாப்பிட்லாம். இதில் என்ன மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிறில் வந்து பூச்சி இருக்கும் இல்லையா, ஸோ இதை சாப்பிடும்போது நம்மளுடைய வயிறு வந்து க்ளீன் ஆகும். அப்புறம் பசியே இல்லை, எனக்கு பசி எடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பிரண்டை துவையலோ இல்லை குழம்போ இது சம்மந்தப்பட்ட உணவுகள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா பசியை தூண்டி விடும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, வெரிகோஸ் பெயின். நிறைய பேர் வந்து என்கிட்ட வீடியோலேயே கூட கேட்டிருக்கீங்க, வெரிகோஸ் பெயின் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த பிரண்டையை எடுத்து நல்லா அரைச்சிட்டு 10 மாதிரி அந்த இடத்துல போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெரிகோஸ் பெயினுமே வந்து கூடிய சீக்கிரத்திலே சரியாகும். இதை வந்து நீங்கள் வெளிப்பூச்சா அப்ளை பண்ணுறீங்க வெரிகோஸ் பெயினுக்கு அதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் எந்த பிரச்சனைக்காகவும் யார்கிட்டையும் கேட்காதீங்க, அதாவது மெடிக்கலில் சொல்கிறேன் சரிங்களா. மாத்திரைலாம் போடாதீங்க. நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் கீரையெல்லாம் நம்ம பார்த்து சாப்பிட்டோம், அதாவது உள்ளே சாப்பிட்ற விஷயங்களாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு பிரச்சனையை சரி பண்ணுறது 2 பிரச்சனையை சரி பண்ணும். நீங்கள் வேறு ஏதாவது கெமிக்கல் மருந்து மாத்திரை இந்த மாதிரி போனீங்கன்னா ஒரு பிரச்சனையை சரி பண்ணி விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பிரச்சனையை நம்மளுக்கு சேர்த்து உள்ளே தள்ளி விட்டுரும். ஸோ இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நம்மளுடைய உணவே தான் நம்மளுக்கு மருந்து. ஸோ கண்டிப்பாக இனிமேல் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.